Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆசியாவின் மிகப்பெரிய ஏர் ஷோ சிங்கப்பூரில் நடைபெற்று வருது. இந்த ஏர் ஷோல உலகின் தலை சிறந்த விமான தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் டிஃபென்ஸ் நிறுவனங்கள் தங்களோட தயாரிப்புகளை ஷோகேஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இஸ்ரேல் ப்ளூ ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை ஆன்டி ஷிப் மிசைலை இந்த ஏர் ஷோல அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த மிசைல் ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ளூ ஸ்பியர் மிசைலோட சிறப்பு அம்சங்கள், தாக்கும் திறன், ஒரு 5ஆம் தலைமுறை மிசைல் அப்படின்னா என்ன, 5ஆம் தலைமுறை மிசைலோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சிங்கப்பூர்ல நடத்தப்படும் இந்த ஏர் ஷோ தான் ஆசியாவின் மிகப்பெரிய ஏர் ஷோ. இந்த ஏர் ஷோல உலகின் தலை சிறந்த விமான தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் டிஃபென்ஸ் நிறுவனங்கள் தங்களோட தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவாங்க. அந்த வகையில இந்தியா தன்னோட LCA தேஜஸ் விமானத்தை இந்த ஏர் ஷோல பெர்ஃபார்ம் பண்ண அனுப்பி வச்சிருக்காங்க. தேஜஸ் விமானமும் தன்னோட செயல்திறனை சிறப்பா வெளிப்படுத்திச்சு. அதே போன்று இஸ்ரேலில் இருந்து எல்பிட் சிஸ்டம், ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி போன்ற பல நிறுவனங்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏர் ஷோல இஸ்ரேல் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்கள், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்கள், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், கடற்படைக்கு தேவையான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்கள் போன்ற பலவற்றை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய இந்த ஏர் ஷோல விமானங்களுக்கு அடுத்தபடியா ஆயுதங்களும் அதிக அளவுல காட்சிப்படுத்தப்படும். அந்த வகையில இஸ்ரேல் ப்ளூ ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை ஆன்டி ஷிப் மிசைல முதல் முறையா அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த ப்ளூ ஸ்பியர் மிசைல் இஸ்ரேல் நாட்டோட கேப்ரியல் ரக ஆன்டி ஷிப் மிசைல் வகையை சேர்ந்தது. இந்த கேப்ரியல் வகை மிசைல் 1970களில் இருந்தே தயாரிக்கப்பட்டு வருது. இந்த மிசைலை தயாரிப்பது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கேப்ரியல் வகை மிசைல்கள்ல கிட்டத்தட்ட 5 விதமான மிசைல்களை இஸ்ரேல் தயாரிச்சிருக்காங்க. இஸ்ரேல் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க ப்ளூ ஸ்பியர் 5ஆம் தலைமுறை ஆன்டி ஷிப் மிசைல இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ST இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து போர்த்தியஸ் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியை உருவாக்குனாங்க. இந்த போர்த்தியஸ் அட்வான்ஸ் சிஸ்டம் தான் ப்ளூ ஸ்பியர் மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ப்ளூ ஸ்பியர் மிசைல் இஸ்ரேல் நாட்டோட கேப்ரியல் 5 மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் மற்றும் சிங்கப்பூர் இணைந்து உருவாக்கியிருக்க இந்த ப்ளூ ஸ்பியர் மிசைல்னால கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மற்றும் தரை இலக்குகளை மிகவும் துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்ல எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா இந்த மிசைல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இந்த மிசைல்ல ஒரு ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சீக்கர் இருக்கு. அடுத்து இந்த மிசைல இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல பியாண்ட் லைன் ஆஃப் சைட் கேப்பபிலிட்டியும் இருக்கு. பியாண்ட் லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது 37 கிலோமீட்டருக்கு மேல உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட மிசைல்களை பியாண்ட் லைன் ஆஃப் சைட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் ப்ளூ ஸ்பியர் மிசைலோட GPS ஜாம் செய்ய முடியாத அளவுக்கு இந்த மிசைல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைல் இலக்கை மிகவும் துல்லியமா தாக்கும். இந்த மிசைல் யுத்த களத்துல எழக்கூடிய பலவிதமான சவால்களை சமாளிப்பது மற்றும் எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்புவது போன்ற பலவிதமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதுல இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைல்னால இலக்கை மிகவும் துல்லியமா தாக்க முடியும். ப்ளூ ஸ்பியர் மிசைல சிங்கப்பூரின் ST இன்ஜினியரிங் நிறுவனம் வடிவமைத்து டெவலப் செய்து ப்ரொடக்ஷன் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸ் ஆன பூஸ்டர் மோட்டார், வார்ஹெட் போன்ற அமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான பாகங்களை தயாரித்து கொடுத்திருக்காங்க. ப்ளூ ஸ்பியர் மிசைல இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரி மற்றும் தாலஸ் நிறுவனமும் இணைந்து மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க. ப்ளூ ஸ்பியர் மிசைல சீ சர்பன் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்பியர் மிசைல் சிங்கப்பூர் கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள ஹர்பூன் ரக மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. ப்ளூ ஸ்பியர் மிசைலோட கான்ஃபிகரேஷன் பத்தி பார்க்கலாம். ப்ளூ ஸ்பியர் மிசைல் 1250 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைலோட நீளம் 5.5 மீட்டர். இந்த மிசைல்னால 240 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். ப்ளூ ஸ்பியர் மிசைல்னால அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிகவும் துல்லியமா தாக்க முடியும். ப்ளூ ஸ்பியர் மிசைல்னால சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியும். அதனால இந்த மிசைல் மிகவும் குறைந்த உயரமான 2.5 மீட்டர் உயரத்தில் பறந்து சென்று இலக்கை தாக்கும். சீ ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஷிப் மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை. அதாவது ஒரு போர்க்கப்பல்ல அதிநவீனமான ரடார்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சென்சார்கள் மற்றும் ரடார்களை மீறி ஒரு போர்க்கப்பலை தாக்கணும் அப்படின்னா ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க வேண்டும். அதனாலதான் இந்த ப்ளூ ஸ்பியர் மிசைல் 2.5 மீட்டர் அப்படிங்கிற மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குது. ப்ளூ ஸ்பியர் மிசைல லான்ச் செய்வதற்கு முன்பே எஸ்டோனியா நாட்டோட டிஃபென்ஸ் போர்சஸ் அக்டோபர் 2021ல இந்த மிசைல்களை வாங்கிட்டாங்க. சில டிஃபென்ஸ் சோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய செய்திகளின்படி சிங்கப்பூர் மற்றும் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளும் ப்ளூ ஸ்பியர் மிசைல தங்கள் படையில் இணைத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ளூ ஸ்பியர் மிசைல்னால எதிரிகளோட எல்லைக்குள் இருக்கக்கூடிய தரை இலக்குகளை ஊடுருவி தாக்க முடியும். அதே போன்று கடற்பரப்புல இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களையும் மிகவும் துல்லியமா தாக்க முடியும். இஸ்ரேல் நாட்டுடைய கேப்ரியல் ஆன்டி ஷிப் மிசைல ஸ்ரீலங்கா, மெக்சிகோ, சிங்கப்பூர், தைவான், தாய்லாந்து, பின்லாந்து, அசர்பைஜான் போன்ற பல நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இப்போ 5ஆம் தலைமுறை மிசைல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 5ஆம் தலைமுறையில் உருவாக்கப்பட்ட மிசைல்கள் தான் மிசைல் தொழில்நுட்பத்திலே அதிநவீனமான மிசைல்கள். 5ஆம் தலைமுறை மிசைல்ல அதிநவீனமான சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சீக்கர்களின் உதவியோடு தான் மிசைல்கள் இலக்கை கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். 5ஆம் தலைமுறை மிசைல்ல எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பழைய தலைமுறை மிசைல்கள்ல இன்ஃப்ராரெட் ஹீட் சீக்கிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது 5ஆம் தலைமுறை மிசைல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் மிசைலோட படத்தை வைத்து இலக்கை கண்டுபிடித்து தாக்கும். ஆனா 4ஆம் தலைமுறை மிசைல்ல மிசைலில் இருந்து வெளிவரக்கூடிய வெப்பத்தை ட்ராக் செய்து சென்று இலக்கை தாக்கும். 5ஆம் தலைமுறை மிசைல்ல சென்சார்கள் மற்றும் சக்தி வாய்ந்த டிஜிட்டல் சிக்னல்ஸின் உதவியுடன் மிசைல் இலக்கை சென்று தாக்கும். ஒரு விமானம் மிசைல் தாக்குதலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஃபிளேர் அப்படிங்கிற இன்ஃப்ராரெட் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்களை பயன்படுத்தும். ஆனா இந்த 5ஆம் தலைமுறை மிசைல்னால விமானம் எது, ஃபிளேர் எது அப்படின்னு பிரித்து பார்க்க முடியும். இதன் மூலமா இந்த மிசைல்ல இருந்து விமானங்களால தப்பிக்கவே முடியாது. 5ஆம் தலைமுறை மிசைல்னால அதிக தொலைவில் உள்ள மிகவும் குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ட்ரோன்கள் போன்ற மிக சிறிய இலக்குகளையும் மிக துல்லியமா தாக்க முடியும். 5ஆம் தலைமுறை மிசைல் இமேஜ வச்சு டார்கெட்டை ட்ராக் செய்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதன் மூலமா எந்த இடத்துல டார்கெட்ல அட்டாக் பண்ணா அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த இடங்கள்ல மிசைல்களை தாக்க வைக்க முடியும். இதுதான் ஒரு 5th ஜெனரேஷன் மிசைலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் ஒரு 5th ஜெனரேஷன் மிசைலோட செயல்திறன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.